காரைக்குடியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் திருநீற்று புதன் அனுசரிப்பு இன்று முதல் தவக்காலம் தொடக்கம். உலகமெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்று திருநீற்று புதன் நிகழ்வை கத்தோலிக்க ஆலயங்களில் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை தூய சகாய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற திருநீற்று புதன் திருப்பலியில் கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறு அன்று ஆலயத்தில் வழங்கப்பட்ட சிலுவை அடையாளமிட்ட குருத்து ஓலையை எரித்து அதை சாம்பல் செய்து மந்திரத்து குருவானவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் நெற்றியில் சிலுவை அடையாளமிடுவார். இதனைத் தொடர்ந்து இன்று முதல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் 40 நாட்கள் நோன்பு இருக்கும் தவக்காலம் ஆரம்பமாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற திருப்பலியில் தவக்காலத்தின் முக்கியத்துவமான ஜெபம், நோன்பு, தர்மம் ஆகியவற்றை வலியுறுத்தி போதனை வாங்கப்பட்டது. நடைபெற்ற திருப்பலியை அருள்முனைவர் சார்லஸ் அடிகளார் நிறைவேற்றி ஆசீர் வழங்கினார். திருப்பலியில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஆசீர் பெற்று சென்றனர். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். சுருங்கச் சொல்கின்றேன், தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம், தயாரிப்பு காலம். இது ஒரு Kai